விஷ்ணு சஹஸ்ரநாமம். அத்தா சரஸ்வதி தேவின்னு சொல்லிட்டேன் சார். அப்படியே அத்த சம்யா பிரகரணம். ஓகே, அதாவது அத்த சம்யா பிரகரணம் ஐ ஒன்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த இது வரைக்கும் ஹலந்தியம் அதெல்லாம் சொல்லிடணும். இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோமோ? சரி, அத அப்படியே சொல்லிடுங்க. அத்த சம்யா பிரகரணம் ஐ ஒன் ரிலக் ஏவோங் ஐ ஔச் ஹயவரட் லண் ஞமஞணனம் ஜபைஞ்ச் கடதஷ் ஜபகடதஷ் கபசடத சடதௌ கபை சசசர் இதி மாகேஸ்வராணி ஹல்ல விட்டுட்டேலே சசசர் ஹல் இதி மாகேஸ்வராணி சூத்ராணி அநாதி சம்யார்த்தானி ஏஷமந்த்யாம் இதக ஏஷமந்த்யாம் சேர்த்து சொல்லுங்க. ஓகே, ஏஷாமந்த்யா. ஓகே, ஏஷாம் என்ன எழுதி இருக்கு பாருங்க சார். ஏஷாமந்த்யான்னு சொன்னேன். ஏஷாமந்த்யான்னு பிரிச்சுக்கிறேன். ஏஷாம் அந்த்யா இதக ஹலந்தியம். இல்ல இல்ல எப்போதுமே விருத்தி படிங்கன்னு சொல்லியிருக்கேன். அது ஏஷாமந்தியா இத்தஹா கூட விருத்தி தான். ஹகாராதீஸ்வர உச்சாரண. இல்ல இல்ல ஹகாராதிஷு அகார உச்சாரணார்த்தः. பிரிச்சுட்டா மாதா? சரி மாதா. அது சந்தி அந்த இடத்துல என் சந்தி. ஹகாராதீஷு உகார அகார அகார அகாராதீஷு அகார உச்சாரணார்த்தக உச்சாரணார்த்தக லன் மத்யே த்வி லன் மத்யே து சாரி மாதா. லன் மத்யே து இத் சம்யகः ஹலந்த்யம் அதர்ஷனம் லோபக. விருத்தி படிங்கோ. படிக்கவா? ஹலந்த்யம் உபதேஷே அந்த்யம் ஹலித்ஸ்யாத் ஹல் இத்ஸ்யாத் உபதேஷே ஆதி ஆத்யோச்சாரணம். ஆதி உச்சாரணமா? ஆத்யோச்சாரணம் சூத்ரேஷு அதிருஷ்டம் பரம் சூத்ரான் அதிருஷ்டம் பதம் சூத்ராணி. இல்ல இல்ல கரெக்ட்டா படிங்க. சூத்ராந்தராத் அனுவர்த்தனீயம் சர்வத்ர அதர்ஷனம் லோபக பிரசக்தஸ்யாத் பிரசக்தஸ்ய அதர்ஷனம் லோபசஞ்ஞம் ஸ்யாத் தஸ்ய லோபக தஸ்யேதோ லோபக ஸ்யாத். நாதயோ அநாத்யார்த்தாக தஸ்ய லோபக. சாரி வாதா. ஆதிரந்த்யேன சகேதா அந்த்யேனேதா சகித அந்த்யேன இதா சகித ஆதிர் மத்யகானாம் ஸ்வஸ்ய ச சம்யா ஸ்யாத் யதா அண் இதி ஆயிவு வர்ணானாம் சம்யா ஏவம் அச் ஹல் அலி இத்யாதயः. அலி இத்யாதயः கிடையாது, அல் இத்யாதயः. அத ஏவம் அச் ஹல் அல் இத்யாதயः. ஓகே, you can stop here. மதா இதை எங்க நம்ம பிரிச்சுக்கணும் எங்க வேண்டாங்கிறத கொஞ்சம் சார், நான் ஒவ்வொரு தடவையும் அதுக்காகவே பிரிச்சு தான் படிக்கிறேன். நீங்க படிக்கிற இல்ல நான் எழுதி வச்சிருந்து மாத்தி எழுதி வச்சுக்கோங்க சார். சார் மாத்தி எழுதி வச்சிருக்கேன். அச்சுனா என்ன, ஹல்லுனா என்ன, அல்லுனா என்னன்னு சொன்னோம். அல் இத்யாதயः. இல்ல அங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல
எங்க சேர்த்துல எங்க பிரிக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்கணும். ஓகே மேம். ஓகே. நான் படிக்கும் பொழுது நீங்க நோட் பண்ணிக்கிறேன் மாதா. அடுத்த நான் ஓகே. ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட் இது வந்து வி சா லாஸ்ட் கிளாஸ் ஊகாலோ அஜ்ரஸ்வ தீர்க ப்ளுதஹ ஊகாலஹ அச் ஹ்ரஸ்வ தீர்க ப்ளுதஹ. ஓகே. உஷ்ச ஊஷ்ச ஊஷ்ச வஹ வாம் கால இவ காலஹ யஸ்ய சஹ அச் க்ரமாத் ஹ்ரஸ்வ தீர்க ப்ளுத சஞ்ஞः ஸ்யாத். ச பிரத்யேகம் உதாத்தாபிதேன உதாத்தாதி பேதேன த்ரிதா. ஓகே. இப்போ நம்ம இதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தோம். உஷ்ச உ ஹ்ரஸ்வ ஊ தீர்க ஊ ப்ளுத வஹ. I told you that வஹா is the பிரதமா விபக்தி பகுவச்சனம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். குரு குரு குருஹு குரு குரவஹ. ஓகே. சோ வாம்ங்கிறது என்னது? போன கிளாஸ்லயே நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். ஐ forgot to say that. ஸோ ஐ ஜஸ்ட் எல்லாருக்குமே இப்போ நம்ம ஊங்கிறத எடுத்துக்கிறோம். ஓகே. ஊங்கிற லெட்டரை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஊங்கிற அந்த ஒரு சப்தம். அப்போ உஹு ஊஹு அப்புறம் வஹ. ஓகே. தட் இஸ் ஹவு இட் வில் கம். உ குரு குருஹு குரு குரவஹ. ஓகே. வஹ வஹங்கிறது இஸ் த பிரதமா விபக்தி பகுவச்சனம். பட் இதே ஊவோட வாட் இஸ் த சு ஔஜஸ் அம் ஔஷஸ் டாபியாம் பிஸ் ஞேபியாம் பியஸ் ngசிபியாம் பியஸ் ngஸ் ஓஸ் ஆம் நீ ஓஸ் சு. இதுல ஷஷ்டி விபக்தியில நஸ் ஓஸ் ஆம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம்க்கு ஆம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வென் இட் இஸ் ஆம், ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம பின்னாடி என்ன பண்ணுவோம்? இப்போ ராம சப்தம்னா ராம பிளஸ் சு, ராம பிளஸ் ஔ, ராம பிளஸ் ஜஸ். ஓகே. இதுதான் சுப்ரத்யா நம்ம போடுவோம். அதே மாதிரி ராம பிளஸ் ngஸ், ராம பிளஸ் ஓஸ், ராம பிளஸ் ஆம். ஓகே. அதுதான் நம்மளுக்கு வேற சூத்திரம் ஹஸ்வன் உத்யா போனுட்டுன்னு இந்த சூத்திரம்லாம் வந்து நுமாகமா வந்து தீர்க்கமாயி ராமானாம்னு வருது. அதே மாதிரி இந்த ஊங்கிற அந்த சப்தத்துக்கு ஆம் சேர்க்கிறோம். இப்ப ஊ பிளஸ் ஆம், ஊ பிளஸ் ஆ என்ன வரும்? வா வரும், என் சந்திப்படி. அப்ப வாம். புரியுறதா? Has anybody got doubt in this? So that is ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். அதனுடைய அவைகளுடைய அப்படின்னு சொல்லணும் இல்லையா? தேர் அந்த மாதிரி. அப்போ அவர்களுடைய காலக இவ காலக யஸ்ய அவளுடைய காலப்படி யஸ்ய சக அச்சு அந்த அச்சு அந்த வவல் கிரமாத் கிரமாத்னா கிரமேண. ஓகே. வரிசைப்படி ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுத சஞ்ஞः ஸ்யாத். கிரமாத்னு சொல்லியிருக்கா. ஏன்னா நம்ம உஷ்ச ஊஷ்ச ஊஷ்ச இது எது வேணா எதுக்கு வரலாமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கிரமாத். அது அந்த கிரமேண என்ன வருது? ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுத அப்படின்னு சஞ்ஞா கிடைக்கிறதாங்க. ஓகே. அதோட சஞ்ஞா. அப்போ வந்து என்ன? ஹஸ்வனா ஐ டோல்ட் யூ ஏகமாத்ரா காலே ஹஸ்வஹ, த்விமாத்ரா காலே தீர்க்கஹ, த்ரிமாத்ரா காலே ப்ளுதஹ, அர்த்தமாத்ரா காலே வியஞ்சனஹ. தட் இஸ் அ காரிகா there. ஓகே. ஸோ சஹ பிரத்யேகம் உதாத்தா. ஓகே. பிரத்யேகம் உதாத்தாதி உதாத்தா ஆதி. ஓகே. உதாத்தா ஆதி பேதேன த்ரிதா. அப்ப இதுல மூணு கைண்ட்ஸ் இருக்கு.
So என்ன வருது? ஹஸ்வ தீர்க்க ப்ளுத. பட் தேர் ஆர் ஆல்சோ 3 kinds அந்த அச்சோடு. என்னது? உச்சைருதாத்தஹ. ஓகே, இது வந்து இந்த உச்சைஹி உதாத்தஹன்னு படிக்க கூடாது, சேர்த்து படிக்கணும். உச்சைருதாத்தஹ. திஸ் நீச்சைரனுதாத்தஹ. ஆக்சுவலி இட் இஸ் நீச்சைஹி அனுதாத்தஹ. பட் நம்ம படிக்கும் பொழுது இந்த சூத்திரமா நம்ம சேர்ந்து தான் படிக்கணும். உச்சைருதாத்தஹ. அப்ப எதெல்லாம் உச்சையில இருக்கோ, உச்சாரணத்துல உச்சையில இருக்கோ, அது வந்து அதாவது அதுக்கு எப்படி அதை சொல்றாங்கன்னா, உச்சைர் உதாத்தகனா, அதாவது நம்மளோட மவுத் இஸ் நம்மளோட இஸ் டிவைடட் இன்டு த அப்பர் பார்ட் அண்ட் த லோயர் பார்ட். இப்ப நம்ம ஜாஸ் இருக்கு, நம்ம அப்பர் சைடும் நம்மளுக்கு இருக்கு, இந்த கீழையும் இருக்கு. இப்ப அந்த மேல நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது, மேலனா மேல தொடருது. இப்ப நாக்கு வந்து மேல தொட்டு பண்ணும்போது, இல்லை கொஞ்சம் உச்சையா பண்ணும் பொழுது, அப்ப என்ன ஆயிடுறதுன்னா அது வந்து உதாத்த. உச்சை உதாத்தக. நீச்சை நீச்சை. அப்ப இந்த லோவர் சைடு, இப்ப நம்மளே ஒரு சங்கீதம் படிக்கிற வாழ்க்கைலாம் நல்லாவே தெரியும். ஆரோகணம் அவரோகணம்லாம் சொல்லுவா. அப்ப இறங்கி கடைசி இதுல பாத்தீங்கன்னா அந்த கமுக்கம் வரும்போது அப்படி இறங்கி வரும். அப்போ வந்து இறங்கி வரும் பொழுது தட் இஸ் லோயர் பிச், த பிச் தான் அது. அப்போ ஹையா இருக்கும் பொழுது உதாத்த, லோவா போகும்போது அத கீழே கீழே போகும்போது. ஓகே, அப்போ வந்து உச்சையில இருக்கும்போது உதாத்த, நீச்சையில இருக்கும்போது அனுதாத்த, சமாஹாரக ஸ்வரித்தக. ஸ்வரித்தகங்கிறது இஸ் சமாஹாரக. உச்சையும் நீச்சையும் கலந்து இருக்கிறது, சமமா இருக்கிறது. தட் இஸ் த சூத்திரம் வாட் இட் சேஸ். ஓகே, இப்போ இந்த உச்சை உதாத்தகங்கிறது இஸ் நாட் ஷோன் பை எனி சைன். உதாத்தக்கு எந்த சைனும் கிடையாது. ஓகே, அனுதாத்தக்கு நம்ம சில வேதங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னானா, வேத புஸ்தகங்கள்ல இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மூல இதுல எல்லாம் பார்த்தேன்னா ஒரு ஸ்வரத்துக்கு கீழே ஒரு இது வந்திருக்கும். 1 minute, I'll just show you. I have to stop this, then only I can share the. Yeah. So, இப்போ உச்சைர் உதாத்தகக்கு there is nothing. அனுதாத்தக அப்படின்னா இப்போ ஆ இருக்கு, ஓகே. அனுதாத்தகனா there is a line drawn below. Okay, and then the same one, if it is Swarita, there is a line drawn here. We did not put the Chandrabimba also, is okay. Anunasikawa இருந்தாலும் பரவாயில்ல, அனுநாசிகா இருந்தாலும் பரவாயில்ல. So it will be. So நல்லா பார்த்துக்கோங்க. உதாத்தாக்கு there is no sign. So and for அனுதாத்தா அந்த ஸ்வரத்துக்கு கீழே அதோ பாகம் அதுல ஒரு ரேகா இருக்கு. Okay, and ஸ்வரித்தால to show this there is a reka here like this. So இப்போ இப்ப ஏத தாத்து வந்து ஏதுங்கிற தாத்து. ஏன்னா இது அகாரம் வந்து உபதேச அச்சனுநாசிக்க இத்துன்னு போயிடும். பட் இது இஸ் an அனுதாத்தா there. So எங்கெல்லாம் ஒரு தாத்து அனுதாத்தம் ஸ்வரம் இருக்கோ, தட் இஸ் கீழே ஒரு அனுதாத்த ஸ்வரித்த அனுதாத்தமா இருக்கோ, அந்த தாத்து எல்லாமே ஆத்மனிபதியா இருக்கணும். ஸோ நம்மளுக்கு இது ஒரு டிப் டு ஃபைண்ட் அவுட் வெதர் த தாத்து இஸ் அ ஆத்மனிபதி ஆர் அ பரஸ்மைப்பதி ஆர் உபயப்பதி. இப்போ பட் இங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னா இட் இஸ் உதாத்த. when it is உதாத்த,
there is nothing. So idu achanunasikaala poidum, so we get pat. So pat becomes a parasmaipadi dhatu. So this is only an added information. This has got nothing to do with the sutras here. The sutras are not saying anything in this. Okay, so anudatam எப்போ இத்தா ஆறுதோ, அனுதாத்த இத்து, அனுதாத்த ஸ்வரம் வந்து இத்தா ஆறுதோ அல்லது நகாரா இத்தா ஆறுதுன்னா இட் இஸ் அன் ஆத்மநேபதி தாத்து. இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு தாத்து எடுத்துப்போம். நம்ம ஒரு இது, அது பேர் என்ன, ஒரு ஸ்வரித்தா. இப்ப ஸ்வரித்தால என்ன இருக்கும், இப்ப நம்ம ஒரு உபயபதி தாத்து எடுத்துப்போம். உபயபதியில வந்து என்ன வரும், தா வரும், தா வரும் இல்லையா, தா வரும். அப்புறம் வந்து இது வரும்ல, டுக்குருஞ்சு வரும். என்னமா, கிரு, அதான் டுக்குருஞ்சு. You should not say kru, right? Because now we are seeing the upadesha dhatu. That is already said. Ipo dukrinj. Dukrinj is the dhatu. Here the nyakara is there. So if it is ending in nyakara, or if the dhatu is ending in a swarita, I have not seen any swarita dhatu. I would have seen it, but I never thought of teaching this, so I did not prepare that. So swaritala enda, swarita swaratla endara dhatu, that is, it should be it. Okay, the anunasika will be it only. Upadesha achanunasika it. But if it is swarita, swarita na enna sonne, code mele irukum, or the dhatu is ending in nyakara. Okay, cha cha ja ja nya, nyakara, it will become உபயபதி. இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தாத்து வந்து இப்ப கிரீஞ்ச், ஓகே, டுபச்சஷ், டுபச்சஷ், இது திஸ் இஸ் a good தாத்து. டுபச்சஷ், இது ஸ்வரிதா. This is a swarita. Okay, dupachash, pach dhatu. Do will go, ni adir ni to dava hai, shak sha vandu pinadi poidum. So adu vandu akara, sorry, adu vandu poidum, adula sha poidum, apparama vandu pach dhatu da remain agum. So just for our information, when we are learning about Uchairudatah, Nichairanudataha, Samahara Swaritaha, we have to just keep in mind whatever the it is Anudata will become an Atmanepadi Dhatu in Dhatus. Okay, we are not talking about anywhere else. In Dhatus, and if the Dhatu is also ending in Nakara, Kakaganga, அனுதாத்தாவா இருக்கணும், இல்லைன்னா நகாரால எண்டாகணும். அந்த தாத்தூஸ் எல்லாம் ஆத்மனை பத்தினவா இருக்கும். ஸ்வரித்தால எண்டாகணும் அல்லது ஞகாரால எண்டாகணும். இதெல்லாம் உபயபதியா இருக்கும். எதுவுமே இல்ல, சைன் இல்ல, இந்த ரெண்டுலயும் எண்டாகல அப்படின்னா that will be a பரஸ்மைபதி. ஓகே, சேஷே பரஸ்மைபதி தான் அதோட சூத்திரமே. ஓகே, so I'll just stop this here. We'll go to the book. I will do it in detail. Just I'm doing it. I'm சொல்லுங்க. இல்ல, இந்த சேஷே பரஸ்மைபதின்னு சொன்னேன்ல, அது மட்டும் ஒரு வாட்டி சொல்லு. சேஷேனா ஒண்ணும் கிடையாதுமா. உதாத்தால, அதாவது அனுதாத்தா வந்து இதா எடுத்து, அனுதாத்தாவும் நகாராவும் ஆத்மனிபதியா எடுத்து, கரெக்டா? ஆமா. ஸ்வரிதாவும் ஞகாராவும் உபயபதியா எடுத்து. ஆமா. சேஷேனா என்னது? ரிமைனிங். ஓகே. சேஷே பரஸ்மைபதின்னு. அது பரஸ்மைபதிக்கு எந்த சூத்திரமும் கொடுக்கல. ஓகே ஓகே, சோ சேஷே பரஸ்மைபதி. மிச்சது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பரஸ்மைபதியில. ஓகே ஓகே. So now we are going into this. Visible? Is the screen visible? Am I sharing this?
தெரியுதாமா? தெரியுது. ஓகே ஓகே. சோ உச்சைருதாத்தः நீச்சைரனுதாத்தः சமாஹாரः ஸ்வரிதः சஹ நவவிதः अपि பிரத்யேகம் அனுநாசிகத்வா அனனுநாசிகத்வாபியாம் த்விதா. இப்போ என்ன சொல்றா? சஹ நவவிதோ அப்பி. இப்ப இதுவே 9 டைப்ஸ் இருக்கான். 9 டைப்ஸ் இருக்கு. 9 டைப்ஸ் எப்படி இருக்குன்னா, அது நம்ம அடுத்த சூத்திரம் வரும்போது வருவோம். பிரத்யேகம் ஒவ்வொன்றும், அதாவது உதாத்தால அனுநாசிக உதாத்தா, அனனுநாசிக உதாத்தா. அனுதாத்தால அனுநாசிக அனுதாத்தா, அனனுநாசிக அனுதாத்தா. அனுநாசிக ஸ்வரிதः அனுநாசிக ஸ்வரிதः. ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது அடுத்தது நம்ம பார்ப்போம் அது எப்படி வருதுன்னுட்டு. ஏன்னா அடுத்த சூத்திரத்துல வரும். இந்த சூத்திரம் உங்களுக்கு ஓகேயா? கேன் ஐ கோ டு தி நெக்ஸ்ட் சூத்திரம்? எனிபடி ஹேஸ் எனி டவுட்? ஓகே. முகநாசிகா வச்சனோ அனுநாசிகः. இப்ப அடுத்த சூத்திரம் என்ன சொல்றது? தீஸ் ஆர் ஆல் சஞ்ஞாஸ், சஞ்ஞா பிரகரணம். அதாவது நம்ம ஒண்ணு படிக்கும் பொழுது இதெல்லாம் என்னன்னு நம்ம பண்ண போறது ஃபுல்லா சந்தியோட சூத்திரம். ஓகே, ஆல் த 3 sandhis we are going to learn with sutram. That is what is Laghu Siddhanta Kaumudi 1. Laghu Siddhanta Kaumudi is 2 is Ajanta Pullingam. அங்கதான் நம்ம ராம சப்தம் படிப்போம். அஜந்த புல்லிங்கம், அஜந்த ஸ்திரீலிங்கம், அஜந்த நபும்சகலிங்கம் படிப்போம். ஓகே, பட் இங்க வந்து இதுல வந்து we will learn only the sandhis. அப்ப சந்திக்கு என்னென்ன சஞ்ஞாஸ் வேணுமோ அந்த சந்நியாசம் மட்டும்தான் லகு சித்தாந்த கௌமுதியில வரதாச்சாரியார் வந்து கொடுத்திருக்காரு. அவர் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கல. உங்களுக்கு இது மட்டும் போதுமா இப்போதைக்கு, இதை மட்டும் நீங்க தெரிஞ்சு. இப்ப நம்ம அஜந்த புள்ளிங்க படிக்க போனோம்னா அதோட சூத்திரம் எல்லாம் வருவாங்க. விபக்தியோட சூத்திரம் எல்லாம் அங்கதான் வரும். ஏன்னா அங்கதானே நம்ம விபக்தி பண்ண போறோம். இங்கே நம்மளுக்கு சந்திக்கு தேவையான சூத்திரங்கள் தான். சோ இப்ப சந்திக்கு தேவையான சஞ்ஞால முகநாசிகா வச்சனோ அனுநாசிக அப்படின்னா என்ன? அதாவது முகநாசிக, அதாவது முகனா மவுத், நாசிகானா நோஸ். இந்த ரெண்டுல இருந்தும் வர்ற சவுண்டு வச்சனக அந்த சவுண்டு அனுநாசிக. இப்ப நம்ம க க க க ங ஞ ந ம ந இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது the உற்பத்தி ஸ்தானம் is also there, but it is also coming with a nasal sound. புரியுதா? so முக நாசிகா வச்சன அனுநாசிக வச்சன அனுநாசிக. இதுதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஓகே, இப்ப அதுக்கு விருத்தி பாருங்க. முக சகித நாசிகையோச்சாரியமானக, நாசிகையா உச்சாரியமானக. ஓகே, முக சகித, சோ மவுத்தும் சகிதா நாசிகையா அப்படின்னு வரணும். உச்சார நாசிகையா உச்சாரியமானக. அந்த நாசிகா பிளஸ் உச்சார ஆ பிளஸ் ஊ will become ஓ குணசந்தி here. உச்சாரியமானக வர்ண அனுநாசிக சஞ்ஞாः ஸ்யாத். ஓகே, வர்ணாக அதாவது முகமும் வாயும் மூக்கும், that is nose and mouth together. இதெல்லாம் உச்சாரியமான, what is all உச்சாரித்தம், what is all said by ஷானச்சுக்கு பாருங்க. உச்சாரியமான எதெல்லாம் இருக்கும் அங்க, அந்த அது வந்து அனுநாசிகா அப்படிங்கிற பெயர் பெற்றது. ஓகே, ததித்தம் ஆ இ ஊ ரு
येषां वर्णानां प्रत्येकम् 18 भेदाः ऋ वर्णस्य 12 तस्य दीर्घा भावात् येचामपि 12 तेषां ह्रस्वा भावात्. இப்போ என்ன சொல்லிட்டா? ததிதம். இதனால என்ன ஆறுது அப்படின்னு சொன்னானா, இப்போ நம்மளுக்கு பார்க்கணும் எதெல்லாம் இருக்கு. இப்போ in this manner, தத்தித்தம் in this manner, ஆ இ உ. இப்போ நம்மளுக்கு ஆ இ உ ரு. ஓகே, இந்த 4க்கும் ஏஷாம் வருணானாம் இந்த எழுத்துக்களுக்கு பிரத்யேகம் ஈச் ஒன் 18 பேதாக 18 டைப்ஸ். நம்ம பார்ப்போம் வாட் ஆர் 18 டைப்ஸ். லு வருணஸ்ய 12 தஸ்ய தீர்கா அபாவாத். ஓகே, இப்ப லு ஆ இ உ ரு ரு. இப்போ ருல வந்து தீர்க்கம் கிடையாது, தீர்கா அபாவாத். ஓகே, 12 அதுல எல்லா அச்சுலயும் 18 இருக்கு. எதுல 18 இருக்கு? ஆ இ உ ரு. ருல வந்து தீர்க்கம் கிடையாது, அதனால அதுல 12 தான் இருக்கு. அதே மாதிரி ஏச்சாம் அப்பி, ஏச் ஏச்னா என்னது? ஏ ஓ ஐ ஔ. ஏச் ஏச்சாம் அப்பி ஏச்லயும் 12 தேஷாம் ஹ்ரஸ்வ அபாவாத். ஏ இப்போ நம்ம ஹ்ரஸ்வ ஸ்வரகான்னு எதை சொல்றோம்? ஆ இ உ ரு. கரெக்டா? ஏ ஓ ஐ ஔ அதெல்லாம் நம்ம தீர்க்கம் தான் சொல்றோம். சோ அதுல ஹஸ்வம் கிடையாது, அதனால அதுல ஹ்ரஸ்வம் கிடையாது, அதனால அதுல 12 தான். ஆ இ உ ருக்கு மட்டும்தான் 18. ருக்கு வந்து தீர்க்கம் கிடையாது, அதனால அதுலயும் 12 தான். ஓகே, தட் இஸ் வாட் ஹஸ்வா அண்ட் ப்ளுத்த. ப்ளுத்த இஸ் தேட் ஃபார் எவ்ரிதிங், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏச்சாம் அப்பி ஏச்லயும் 12 தான், 12 தான், பிகாஸ் ஹஸ்வம் கிடையாது. ஓகே, இப்போ இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம மொத்தம் பார்த்தோம் இல்லையா 18 பேதம். இப்போ இதுல பாருங்க, இப்போ இந்த இதுலயே போட்டிருக்காங்க. இப்போ 18 முதல்ல நான் சொன்னேன் 18 இருக்குன்னு. இப்போ ஹ்ரஸ்வ எதெல்லாம் இருக்கு, தீர்க்க எதெல்லாம் இருக்கு? இப்போ ஆ இ உ ரு ரு. ஓகே, இதுல எல்லாம் ஹ்ரஸ்வம் இருக்கு. உதாத்தா அனுநாசிக, உதாத்தா அனுநாசிக, அனுதாத்தா அனுநாசிக, அனுதாத்தா அனுநாசிக, ஸ்வரிதா அனுநாசிக, ஸ்வரிதா அனுநாசிக. ஓகே, இதுல 6 டைப்ஸ் ஆர் தேர் இன் ஹஸ்வம். தீர்க்கத்துல எத்தனை இருக்கு? அதே மாதிரி உதாத்தா அனுநாசிக, உதாத்தா அனுநாசிக, அனுதாத்தா அனுநாசிக, அனுதாத்தா அனனுநாசிக. அனனுநாசிகானா which has got no அனுநாசிக. ஸ்வரிதா அனுநாசிக, ஸ்வரிதா அனனுநாசிக. அதே மாதிரி ப்ளுத்தால் உதாத்தா அனுநாசிக, உதாத்தா அனனுநாசிக, அனுதாத்தா அனுநாசிக, அனுதாத்தா அனுநாசிக, ஸ்வரிதா அனுநாசிக, ஸ்வரிதா அனனுநாசிக. சோ ஆ இ உ ரு. ஓகே, இந்த 4ம் ஹஸ்வத்லயும் இருக்கு, தீர்க்கத்திலயும் இருக்கு, ப்ளுத்தத்திலயும் இருக்கு. ஸோ 18 வந்துடுறது அதுக்கு. ஓகே, ஹஸ்வத்துக்கும் வருது, தீர்க்கத்துக்கும் வருது, ப்ளுத்தத்துக்கும் வருது. வேறஸ் ரு வந்து தீர்க்கம் கிடையாது, ஹஸ்வத்துல இருக்கு, ப்ளுத்தத்துல இருக்கு. ஏ ஓ ஐ அவங்க வந்து ஹஸ்வம் கிடையாது, தீர்க்கத்துல இருக்கு, ப்ளுத்தத்துல இருக்கு. இவ்வளவுதான். இதுதான் 18 இது பேதாக ஐ ஊ ரு. சூத்திரத்தோட விருத்தம் புரிஞ்சுதா இதோடு? So this is that. So இதுதான் நம்ம உச்சாரணம்
இது பார்க்கறது. ஓகே, ஏன்னா இதுல வந்து அடுத்த சூத்திரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சூத்திரம் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இது இஸ் வெரி ஈஸி. ஹஸ்வம் இருக்கு, தீர்க்கம் இருக்கு, பிளுத்தம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அனுநாசிகா அனனுநாசிகா உதாத்தத்துல, அதே மாதிரி அனுதாத்தத்துலையும், அதே மாதிரி ஸ்வரித்தத்துலையும். ஓகே, ஸோ 6 3 18 அப்படின்னு ஆயிடும். அப்புறமா 12 12 அப்படின்னு வச்சுக்கணும். மத்த புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சப்போஸிங் இப்போ ஹ்ரஸ்வ பேதம்னு ஒண்ணு மாத்திரம் எடுத்துட்டு இப்போ அ ஆ இ உ ரு லு இருக்கு இல்லையா, இல்ல உதாத்த அனுநாசிகா அப்படிங்கிறது எந்த மாதிரி பேதத்தை சொல்றது? அது உதாத்தா அனுநாசிகா இல்ல அப்படின்னா அது எதற்கு எக்ஸாம்பிள் மாதிரி ஏதாவது தெரியும்? ஏதாவது எக்ஸாம்பிள் அது மாதிரி இருக்காங்க? ஆமா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப நான் உங்களுக்கு போட்டேனே ஹஸ்வம். உதாத்தம்னா என்னது? உதாத்தம்னா நோ சைன் இல்ல, நோ சைன். நோ சைன். ஆமா, கரெக்டா? ஆமா. வெறும்னு நீங்க வந்து ஆ போட்டேன்னா இட் இஸ் உதாத்தா. பட் இட் ஹஸ் காட் நோ சந்திரபிந்து. சரி. இப்ப இட் ஹஸ் காட் சந்திரபிந்துனா இட் இஸ் அனுநாசிகா. சந்திரபிந்து இல்லைன்னா அனனுநாசிகா. ஓ, புரியுதா சார்? ரைட் ரைட் ரைட். இப்போ புரியுது, இப்போ புரியுது. அதே பிளதாவ மூணும் போட்டுக்கலாம், நம்ம 3ன்னு பக்கத்துலயும் போட்டுக்கலாம். நான் அனுநாசிகாங்கிறது தான் நை தத்புருஷப்படி அனனுநாசிகான்னு வருது. சரி, ஓகே, புரிஞ்சுக்கோங்க. இல்ல அதுக்கு இல்ல, இது ரெண்டும் ஓகே சொன்னீங்க. புரிஞ்சு. மூணாவதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்வரித்தகா வரும்போதும் அந்த ஆல கீழே கோடு போடலாம். நம்ம மேல மேல ஸ்வரித்தகா வரும்போது மேல கோடு போடலாம். உனக்கு அப்பர் ஸ்வரம் ஒண்ணு வரலாம். ரைட், மேல கோடு போட்டுட்டு சந்திரபிந்து இருந்ததுன்னா அனுநாசிக ஸ்வரித்தக. கரெக்டா? அந்த சந்திரபிந்து இல்லாம வெறும் கோடு இருந்ததுன்னா அனனுநாசிக ஸ்வரித்தக. புரியுதா சார்? ஓகே ஓகே ஓகே, அதுதான் புரிஞ்சுக்கணும். அனுநாசிகனா அதுதான் முகநாசிகோ அனனுநாசிக வச்சனம் அனுநாசிகா. அந்த சூத்திரத்துக்கு தான் சொல்றது. முகமும் நாசிகாவும் சேர்ந்து சொல்றதுதான் அனுநாசிகா. அது சொல்லாம இருந்ததுன்னா இப்ப க அப்படின்னா வெக்க அப்படின்னு சொன்னானா தட் இஸ் அனனுநாசிகா. அப்படின்னா அனுநாசிகா. புரியுதா சார்? ஓகே ஓகே ஓகே. எஸ் நித்யா மேடம், புரிஞ்சுதா? அது எப்படி 18 மாறுறது மாட்டாரு? கொஞ்சம் என்னமா இருக்க மாட்டேன். அது எப்படி 18 மாறுறது? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்க மாட்டாரு? எப்படி 18 மாறுறதா? சரிம்மா, இப்ப ஆங்கிறது 18 பாத்துப்போம். ஓகே, ஆ வந்து ஹஸ்வத்ல எத்தனை இருக்கு? ஆங்கிற அக்ஷரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஹஸ்வத்ல எத்தனை இருக்கு? நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேம்மா. உதாத்தா அனுதாத்தா 6 இருக்கு. 6 ஆச்சா? தீர்க்கத்துல எத்தனை இருக்கு? தீர்க்கத்துலயும் 6 இருக்கு. புளுத்தால எத்தனை இருக்கு? ஓகே ஓகே, 6 இருக்கு மாட்டா. அவ்வளவுதாமா. புரியுறதா? இப்ப ரு எடுத்துக்கோங்க. ரு ஹஸ்வத்ல இருக்கு, ஹஸ்வத்ல 6 இருக்கு, புளுத்தால 6 இருக்கு. புரியுறதா இப்போ? எஸ் மாட்டா. Everybody is able to understand? Otherwise ask me. This is nothing. இது ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சாதாரண இது நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப அடுத்த சூத்திரம் தான் I really want to take more time because okay. இப்ப அடுத்தது துல்யாஸ்ய பிரயத்னம் சவர்ணம். துல்லிய ஆஸ்ய பிரயத்னம் சவர்ணம் 1.1.9. இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுட்டே ஆகணும். ஏன்னா ஆஸ்யம் அப்படின்னா என்னன்னா ஸ்தானம். ஸ்தானம். ஓகே, ஆஸ்யம்னா ஸ்தானம். பிரயத்னம்னா தெரியும் நம்ம எல்லாருக்கும், எஃபர்ட். துல்லிய அப்படின்னா ஈக்குவல். ஓகே,
இப்ப ஈக்குவலா நம்ம எப்படி எஃபர்ட் போடுறோமோ அதுதான் சவரணம். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் சவரணம்னா துல்லியாச பிரயத்தனம். அதுக்கு விருத்தி என்ன கொடுத்திருக்கா? தாழ்வாதி ஸ்தானம் ஆபியந்தர பிரயத்னஹ ச தேத் தத்வயம் ஏதத் துவயம் யஸ்ய ஏன துல்லியம் தன்மிதஹ சவரண சஞ்ஞா ஸ்யாத். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது லெட்டர்ஸ் எதெல்லாம் வந்து அதாவது தாலு ஆதி, தாழ்வாதின தாலு ஆதி ஸ்தானம் ஆபியந்தர பிரயத்னஹ ச இதி. ஓகே, நான் பிரிச்சு படிக்கிறேன். ஏதத் துவயம் யஸ்ய, யஸ்யனா இந்த இடத்துல வர்ணஸ்ய, ஏன துல்லியம் தன்மிதஹ தத் மிதஹ சவரண சஞ்ஞம் ஸ்யாத். அப்படின்னா தாலுவாதி, தாலுல இருந்து நம்ம பிரயத்தனம் பண்றோம். நம்ம இப்ப இங்கதான் நம்மளோட உச்சாரண ஸ்தானானி சுட்கம் அவாலே கொடுத்துருக்காரு. இப்ப நம்ம எல்லாருக்கும் உச்சாரண ஸ்தானம் தெரியும் இல்லையா? அகூஹ விசர்ஜனீயானம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எஸ், ஒன் ஆஃப் யூ. பிரேமதா, நான் சொல்றேன் மாத்தா. அகூஹ விசர்ஜனீயானாம் கண்டக இச்சு யஷானாம் தாலு ருட்டு ரஷானாம் மூர்தா ருத்து லசானாம் தந்தாக உபபத்மானீயானாம் ஓஷ்டௌ ஞமயணனானாம் நாசிகாச்ச ஏதே தோஹோ கண்டதாலு ஓதௌ தோஹோ கண்டோஷ்டம் வகாரஸ்ய தந்தோஷ்டம் ஜிஹ்வாமூலியஸ்ய ஜிஹ்வாமூலம் நாசிகா அனுஸ்வாரஸ்ய. அவ்வளவுதான். Has anybody got doubt in this? No. Correct? Everybody நம்ம பிரேயரோடயே சொல்லுவோம். ஸோ என்ன இருக்கு? அ கு ஹ விசர்க்கம் இதெல்லாம் கண்டக. இ சு, இந்த சூங்கிறது சவர்க்கம். ஓகே, அப்புறம் யஷ் ய ஷ அதெல்லாம் தாலு. ரு தவர்க்கம், ரேபா ஷகார மூர்தன்யா, they are மூர்தா. லு து, that means ரு தவர்க்கம், ல they are all sakara, they are all dantaha. உப்பு, அப்போ உ பு பூ. ஆக்சுவலி ஹியர் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பகாரத்துல வந்து தீர்க்கம் that is வந்திருக்கும், தீர்க்க மாத்ரா. ஏன்னா உ பூ பவர்க்கம், உபத்மானியா யானாம் ஓஷ்டவ் ஞமங்கணனானாம் ஞமங்கணனானாம் அதெல்லாம் 5th லெட்டர். நாசிகாச்ச ஏதைத்தோஹோ ஏத் ஐத் they both are kantatalu. Odautoho od out, they are kantoshtam. Vakarasya dantoshtam. Okay, அப்புறம் ஜிஹ்வா மூலியம், நம்ம ஜிஹ்வா மூலம். அப்ப நாசிகா இஸ் அனுஸ்வாரம். இதெல்லாம் இப்போ இது வந்து நம்ம துல்லியாசிய பிரயத்தனம் பார்த்தோம். ஆசியனா என்னது? ஸ்தானம். ரெண்டாவது பிரயத்தனம். இப்போ இதுல வந்து எத்தனா பிரயத்னம். யத்னஹ த்விதா. எங்க புரியலையோ கையோட கேட்டுருங்கோ. இட் வில் பி டிஃபிகல்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அகெயின் த்விதா, யத்னஹனா பிரயத்னஹ த்விதா. என்னது? ஆபியந்தரஹ பாஹ்யஸ்ச. ஆபியந்தர பிரயத்னம், பாஹ்ய. ஆபியந்தர அப்படின்னு சொன்னா நமக்கு உள்ளேந்து வர்ற சவுண்ட், உள்ளுக்குள்ள நம்ம போடுற எஃபர்ட். இப்ப நம்ம பேசணும்னு நினைக்கும் போது வாயில வெளியில அப்படியே வராது இல்ல சவுண்ட். இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் த த்ரோட் ஆர் ஃப்ரம் த பேலட் ஆர் ஃப்ரம் த அப்பர் பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஃப்ரம் த டங். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த சொல்லி இருக்கு. என்னென்ன
place of origin of the sounds. Okay, they are all sthanam. எங்க இந்த ஸ்தானத்துல இருந்து என்னென்ன ஒரிஜினேட் ஆகுது. ஆனா ஸ்தானம் என்ன இருந்தாலும் இப்போ ஒருத்தரால பேசவே முடியல. ஓகே, அவளுக்கு பிரயத்தனம். அந்த பிரயத்தனம் இஸ் நாட் கம்மிங்னா யூ cannot talk. The speech has to come with the பிரயத்தனம். அந்த பிரயத்தனத்துல there are two ways. One is abhyantara prayatanam, which is inside, which is formed inside, and bahya prayatanam. அந்த பிரயத்தனத்தை நம்ம வெளியில கொண்டு வரும். So outside. So என்னெல்லாம் இருக்கு? ஆத்யஹ பஞ்சதா ஸ்பிருஷ்ட ஈஷத் ஸ்பிருஷ்ட ஈஷத் விவ்ருத விவ்ருத சம்வருத்த பேதாத். பஞ்சதா முதல்ல ஆபியந்தர பிரயத்தனத்துல 5 இருக்கு. ஸ்பிருஷ்ட, ஈஷத் ஸ்பிருஷ்ட, ஈஷத் விவ்ருத, விவ்ருத, then samvrita. 5 types. Tatra sprishtam prayatnam sparshanam. Now what are the sparshas? Sparshas are the vargiya vyanjanas. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பிருஷ்டம், they are all the ஆபியந்தர பிரயத்தனத்துல. ஸ்பிருஷ்டம் is pancha, that is sparsha. ஸ்பர்ஷானா என்னது? they are all the vargiya vyanjanam. Okay, ஈசத் ஸ்பிருஷ்டம் அந்தஹ அந்தஸ்தானம். அந்தஸ்தானம்னா என்னது? அதெல்லாம் யார லவ அந்தஸ்தானம். they are ஈசத் ஸ்பிருஷ்டஹ ஈசத் ஸ்பிருஷ்டம். then ஈஷத் விவ்ருதம் ஊஷ்மானம். ஊஷ்மானம் ஷ சஹ. they are ஈஷத் விவ்ருதம். விவ்ருதம் ஸ்வராணாம். இப்போ விவ்ருதம் அப்படிங்கிறது எல்லா ஸ்வரங்களும் விவ்ருதம். ஓகே, ஹ்ரஸ்வஸ்ய அவர்ணஸ்ய பிரயோகே சம்வருத்தம். இது நம்ம பின்னாடி வரும் தனியா. சம்வருத்தம்க்கும் விவ்ருத்தம்க்கும் I have to tell you the difference. ஸோ இதெல்லாம் ஒரே ஒரு அந்த ஹஸ்வ அகாரம். இந்த ஹஸ்வ அகாரம் மட்டும் விவ்ருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா that is also there in பிரயோகம் பண்ணும்பொழுது that becomes சம்வருத்தம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருங்க. பிரக்ரியா தசாயாம் தூ விவ்ருத்தம் ஏவ. பிரக்ரியாவா அது நம்ம விவ்ருத்தமா தான் எடுத்துக்கிறோம். ஆனா ஹ்ரஸ்வஸ்ய ஆவரணஸ்ய, அப்ப அவரணம் ஆங்கிற வர்ணம் ஹ்ரஸ்வ வர்ணம், அதாவது ஹ்ரஸ்வாகாரா. இட் இஸ் சம்வருத்தம் when it is used in பிரயத்தனம். ஓகே, பிரயோகம், not பிரயத்தனம், பிரயோகம். அது எப்படிங்கிறத I will show you with examples. Okay, இது இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? There are 5 ஆபியந்தர பிரயத்னாஸ். What are they? Sprishtam. Sprishtam means all the vargiya vyanjanams. They are called sparsha. Then Ishat Sprishtam. Ishat Sprishtam is Antastaha. Okay, நமக்கு அந்தஸ்தாகனா என்னன்னு தெரியும். யாரா லாவ. அடுத்தது ஈஷத் விவ்ருதம். They are உஷ்மானம். Then Vivrutam, all the Swaraksharas are Vivrutam. In the Swarakshara itself, the Hasva Akara, when it is used in Prayoga, it is Samvritam. Other times, Prakriya Panumbundu, it is Vivrutam. அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, இதை முடிச்சுட்டு ஆகும். பாஹ்ய பிரயத்ன ஏகாதசா. இப்போ பாஹ்ய பிரயத்தனம் இப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் ஆபியந்தர பிரயத்தனம், which are all inside. அப்போ இது வெளியில வரும். இப்போ வெளியில வரும்பொழுது what are they? They have vivara, they are ஏகாதசா தாஹா. அப்ப எவ்வளவு? 11 இருக்கு. அங்க 5 தான். ஆபியந்தரா is only 5, whereas bahya is 11. Okay, that is what you have to say. So
திஸ் இஸ் 11. 11ல வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் விவார ஸ்வாசா அகோஷா. அது என்ன போட்டிருக்க பாருங்க, கிளீனா ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். கரஹ. ஓகே, அப்போ கர்ல வர லெட்டர்ஸ் அதெல்லாம் வந்து they are all விவாரா ஸ்வாசா அகோஷா. ஹர்ஷஹ, ஹஷ் பிரத்யாகார. அங்க கர் பிரத்யாகார, இங்க ஹர்ஷஹ ஹஷ் பிரத்யாகார. சம்வாரா நாதா கோஷா. ஓகே, தென் வர்காணாம் பிரதம திருத்தீயம் பஞ்சமா யணச்ச அல்ப பிராணாஹா. இப்ப என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் விவாரா கோஷா ஸ்வாசா கோஷா, சம்வாரா நாதா கோஷா, தென் பிரதம திருத்தீய பஞ்சமம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். தே ஆர் ஆல் அண்ட் என் ஆல்சோ. ஓகே, யாவாரால இதெல்லாம் அல்ப பிராணாஹா. ஓகே, தென் வர்காணாம் த்விதீய சதுர்த்தோ ஷலஷ்ச. ஷல்லுனா நம்மளுக்கு தெரியும் சஹ. ஓகே, மகா பிராணாஹா. தே ஆர் மகா பிராண. காதையோ மாவசானாஹா. இதுதான் நம்மளுக்கு வந்து இது வர்க்கீய வெஞ்சனம்னு தெரியும். ஆனா இந்த விருத்தி எப்படி எழுதியிருக்கா பாருங்க. காதையோ, கா முதல். ஓகே, காதையோ, காது காலேந்து, மா அவசானான என்னது? விராமா, எண்டிங். ஓகே, சோ காலேந்து ஆரம்பிச்சு மா வரைக்கும் உண்டானது ஸ்பர்ஷாகா. நவ் தே ஆர் டெல்லிங் இதெல்லாம் வந்து ஸ்பர்ஷாக. முதல்ல சொல்லிட்டா என்ன சொல்லிட்டாவா வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பர்ஷ்டம் ஸ்பர்ஷாகா அப்படின்னு முதல்ல அதுக்கு ஆபியந்தர பிரயத்துக்கு சொன்னான். அந்தஸ்தாக வந்து ஈஸ்வத் ஸ்பர்ஷ்டம். பட் இங்க எப்படி சொல்றா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, காதையோ மாவசானா ஸ்பர்ஷாகா. So what are the sparshas? They are the கா முதல் மா வரை. So வர்க்கீய வியஞ்சனாஸ். யணா அந்தஸ்தாகா. எண் வந்து ஏரலவ அந்தஸ்தாகா. ஷல ஊஷ்மான. ஷலஹ ஊஷ்மான. அப்போ சஹ. அச்சஹ ஸ்வராஹா. ஓகே, சோ அச்சு எல்லாமே ஸ்வராஹா. க இதி ககாபியாம் பிராக் அர்த்த விசர்க சதுஷோ ஜிஹ்வாமூல்ய. அர்த்த விசர்க எப்படி போடுறோம் நம்ம? சதுர்ஷக. அதுக்கு நம்ம எப்படி போடுறோம்? அர்த்த விசர்க. ஓகே, அர்த்த விசர்க சதுர்ஷக. They are half visargam like that, but the chinnam is like this. So they are called as jihvamulya. Pa iti pafabhyam prag artha visarga sadrisha upadman aha iti achaha para anuswara visarga. ஓகே, சோ ஃபுல்லா சொல்லிட்டார் பாருங்க. இந்த சூத்திரத்துல எல்லாமே சொல்லிட்டார். என்னெல்லாம் இருக்கு நம்மளுக்கு? பாகியந்தர பிரயத்னம், பாகிய பிரயத்னம், ஆபியந்தர பிரயத்னம், எதெல்லாம் வந்து இருக்கு, அதெல்லாம் எது அந்தஸ்தாக, எது. இங்க வந்து இந்த புக்ல பார்த்தேன்னா இட் ஹஸ் பீன் கிவன் டோட்டலி கிளீனா ஒரு டேபிள் போட்டு கோஷ்டகம் போட்டே கொடுத்துட்டான். ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்பிருஷ்டாக, அப்புறம் எதெல்லாம் பாகிய பிரயத்னம், அப்புறம் எதெல்லாம் வந்து கிளீனா பக்கத்துல போட்டிருக்க பாருங்க. அல்ப பிராணா மகா பிராணா, இந்த ரெண்டும் வந்திருக்கு இதுல இல்லையா? கச்ச தப்ப தப்ப அல்ப பிராணா, கச்ச மகா பிராணா, விவாரா ஸ்வாசா அகோஷா பாகிய பிரயத்னம். அல்ப பிராணா இதெல்லாம் 3rd 5th. அது ஏன் போட்டிருக்கானா, இது வந்து சம்பாரா நாதா கோஷால வருது. இங்க அகெயின் சம்பாரா நாதா கோஷால தான் வருது. ஆனா இது வந்து மகா பிராணவா இருக்கு இல்லையா? நம்ம ஜஷ் பார்த்தோம் இல்லையா? அப்போ வருது, அதனாலதான்.
அப்புறம் யார ஹஷ் பிரத்யாஹாரா, நம்ம ஹஷ் பிரத்யாஹாரா பார்த்தோம், அதுலதான். ஸோ யவரல இஸ் அந்தஸ்தாக, தேர் அல்ப பிராணா, சம்வாராக நாதாக கோஷாக. தென் ஷர்ஷஸ், தேர் விவாரா ஸ்வாசா அகோஷா, தே ஆர் ஊஷ்மானக. அண்ட் ஹ இஸ் Mahaprana here, but inge Samvara, Nada, Gosha. Okay, so here Swara, all the Swaras, they are all what we told, Vivritaha. Only Hasva Akaraha in Prayoge it is Samvrita. Ipo Udata, all these are Udata, Anudata, Swarita. Adayini ஞாபகம் வச்சுக்கணும். He is not saying Udata ஒண்ணு, Anudata ஒண்ணு. எல்லாத்துலயும் this is the common. This table you have to just learn. இந்த லேபிள் படிச்சாதான் நம்மளுக்கு வந்து சரியா புரியும். பட் திஸ் ஹஸ் காட் நத்திங். ஜஸ்ட் ஒரு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சயின்ஸ் மாதிரி. திஸ் இஸ் ஆக்சுவலி இந்த சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னுட்டு சான்ஸ்கிரிட்ல சிக்ஷா பாணினி ஹஸ் ரிட்டன் சிக்ஷா சாஸ்திரம் ஆல்சோ. இன் தட் திஸ் ஆல்சோ கம்ஸ். அப்ப எப்படியெல்லாம் வருது, நம்ம வந்து இப்போ மெயின் நம்ம வந்து லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் படித்தாலும் ஃபார் தட் மேட்டர், வெதர் இட் பி தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் தெலுங்கு, எனி லாங்குவேஜ், whoever knows any language, the linguistics part of it is study. Linguistics படிக்கும் பொழுது they will tell us where is the pronunciation from. அந்த காக்லியா அப்படின்னு சொல்லுவாங்க, that is an English word. அந்த சவுண்ட் வரும்பொழுது அந்த காக்லியா அப்படின்னு அந்த இடத்துல இருந்து வரும்பொழுது என்னென்ன சவுண்டு, how it is, இந்த பிச்சு, நம்ம இன்டோனேஷன், அதெல்லாம் வந்து வரும். That all he has explained in Sanskrit. அவ்வளவுதான். You don't have to worry about it. Okay. So, can I do one more sutram? Because that has got to do with this. அதனால அதையும் சேர்த்து முடிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். If it is too much, I will do it in the next class. No problem. Hello, am I audible? Yes, Mata. Audible, Mata. But Anna, I want to be. I want you to be frank. Okay. இத நிறைய பேடுதா உள்ள. இல்ல அனுதித் சவர்ணஸ்ய ச பிரத்யயः. இல்ல மதா, நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் புரியுற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. திரும்ப ஒரு தடவை நாங்க அதை படிச்சு இதுக்கு அப்புறம் டைஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும், புரிஞ்சுக்கணும். அதனால அதாவது நீங்க சொல்ற இது அப்படியே புரிஞ்சுக்கணும். We have to keep it in our mind and understand. புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா. திரும்ப இத ஒரு தடவை பார்க்கணும். நாங்களும் பார்த்து 2-3 தடவை பார்த்தா ஆமா. இத கொஞ்சம் பிரிச்சு எழுதின்றோம் மத்தா. நீங்க இப்ப சொன்னது வந்து கொஞ்சம் நல்லா இதா இருக்கு. அப்படியே உட்கார்ந்து பிரிச்சு எழுதிட்டு கத்துக்கணும். ஆமா மத்தா. ஓகே. எல்லாரும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறோம். திரும்ப உட்கார்ந்து பிரிச்சு எழுதி. சௌமியா மத்தா கூட சொல்லி கொடுத்துட்டாங்க. Next classல I will do. There are only 4 sutrams left in Sanya Prakaranam. Anudit Savarnasya cha pratyaya cha, Anudit Savarnasya cha apratyaya. That is a very big sutra. Savaranam adu. அப்புறம் பரசன்னிகர்ஷः சம்பிதா, ஹலோனந்தரா சமயோகः, சுப்திங்கந்தம் பதம். இதோட சஞ்ஞா பிரகரணம் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ ஐ திங்க் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் டேக் திஸ் 4 sutrams. So anybody has got any doubt means you can ask. Otherwise I will. மாதா, நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறதுமா. அந்த பிரக்ரியா தசாயாம் விவருத்தம் ஏவ நீங்க சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து அப்புறமா வேற சூத்திரத்தோட வருமா? எது? அந்த நீங்க இந்த பஞ்ச இது சொன்னதுக்கு அப்புறம் அந்த விவருத்தம் ஸ்வராணாம் பிரஸ்வஸ்ய அவர்ணஸ்ய பிரயோகே சம்வருத்தம் சொல்லிட்டு பிரக்ரியா தசாயாந்து விவருத்தமேவ அப்படின்னு வந்தது இல்லையா? பிரக்ரியா நான் சொல்றேன். பட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரும்பொழுது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட ஐ வில் டெல். பட் நவ் யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் திஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது கிராமட்டிக்கலா நம்ம எப்போ பண்ணினாலும் ஒரு ஹஸ்வ அக்காரா வந்து இப்போ நம்ம ஆ வந்து இப்போ நம்ம சந்தியில ஒரு ஆ இருக்கு, ஆ பிளஸ் ஆ அப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது இட் இஸ் விவருத்தம் ஒன்லி. ஓகே. பிரக்ரியா வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இட் இஸ் விவருத்தம். எங்க வந்து அந்த வந்து பிரயத்னா பிகம்ஸ் சம்வருத்தம். சம்வருத்தம்னா என்ன மீனிங்னா கவர்டுன்னு அர்த்தம்.
ஓகே. அப்போ ஆ. அந்த கவர்டு, அதாவது நம்ம உள்ளேந்து சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த அம்மம் வந்து அந்த பிரயோகம் வரும்பொழுது that time the prayogam is entirely different. It is not used in a prakriya. So this is actually mainly used in Vedas la use பண்ணுவாங்க chanting la. Okay. அப்ப chanting la வந்து they are not going to see any prakriya. No sandhi hindi எல்லாம் கிடையாது. It's only merely pronunciation. Correct? Yeah. So அப்ப வந்து இப்ப வந்து அதாவது அதுல அந்த லாரிக்ஸ்ல இருந்து நேச்சுரலி சொல்லணும்னா அந்த 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 த்ரோட்ல இருந்து, அதாவது அக்குவ விசர்ஜனியான கண்டக அப்படின்னா கண்டத்துல இருந்து தான் வருது அது. அப்படின்னு வருது. அப்ப நம்ம அப்படின்லாம் சொல்றோம். ஆனா இது வந்து கொஞ்சம் நம்ம கவர் பண்ணி சொல்றோம். ஹஸ்வகாரா. இட் இஸ் ஹஸ்வகாரம் இல்லை, பட் கொஞ்சம் அது வந்து நம்ம அதான் நான் சொன்னேன், this is mainly the chanting இது. But they don't want to, அதாவது I don't leave any stone unturned அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாணினி doesn't want to leave of anything. So he wants to say this also as a matter. ஏன்னா நான் வந்து நாளைக்கு யாரோ ஒருத்தர் அங்க பண்றா, அப்ப அவ வந்து ஏன் அப்படின்னு சொல்லல அப்படின்னு நான் நினைக்க கூடாது. ஏன்னா அது விவருத்தம். ஓகே, so that is புரியுறதாமா? ஓகேங்க, புரியுது. இன்னொன்னு நீங்க சொன்னதை வச்சு ஜஸ்ட் ஐ ரிமெம்பர் தட் வேதத்தோட புக் எல்லாம் பார்த்தாச்சுனாக்கா அந்த மேல தாத்தா அனுதாத்தா கொடுத்திருப்பா. அதுலயே வந்து அவ மார்க் பண்ணிருப்பா இல்லையா? இந்த விவருத்தமும் மார்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. வேதம் கத்துக்கிறவா புக்ல மேல 1 லைன் போட்டிருந்தா தாத்தா, 2 லைன் போட்டிருந்தா அனுதாத்தா இல்லையா? மேல 1 லைன் போட்டிருந்தா ஸ்வரிதா. ஸ்வரிதா. அப்ப வந்து இந்த சம்பிருத்தமுக்கு there is a different marking. So I forgot to keep the example ready. I will give it in the next. No problem, Mata. Just wanted a clarification. Thank you. வேதத்துல ஒரு சில இடத்துல இந்த ஹ்ரஸ்வ ஆகாரம் அந்த மாதிரி 1 minute sir, 1 minute. Able to see my screen. Stop. Yeah, 1 minute. I'll just stop the recording here.